அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தொலைக்காட்சி தொடர்களில் இந்த யூடியூப் சேனலில் கூட விளம்பரங்கள் வருகிற போது சில பேருக்கு ஒரு எரிச்சல் வரும், ஒரு கோபம் வரும். ஆனால் தொலைக்காட்சியில் விளம்பரங்கள் இல்லாமல் போடுவதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. ஏன்னா அதை ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு, பிறகு இன்னும் சில பேர் தொலைக்காட்சியில் பணம் கட்டி அந்த ஸ்லாட்டை எடுத்திருப்பாங்க. சில தொலைக்காட்சி அவங்களே தயாரிப்பாங்க. நிறைய இருக்குது அதுக்குள்ளே இருக்கிற ரகசியங்கள், பிஸ்னஸ் ரகசியங்கள்னு இருக்குது. அதை விளம்பரங்கள் மூலமாக ஈடுகட்டுவது அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதது. அதனால விளம்பரங்கள் போடுறாங்க அப்படின்னு அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. ஆனால் பொதுவாக நடுவில் வர்ற விளம்பரங்கள் நமக்கு ஒரு உறுத்தலை உண்டு பண்ணும். அது உண்மை. நம்மளால் எப்போ அதை ஸ்கிப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் ஓடத்தான் செய்யும். கொஞ்சம் அறிவில் அதிக தேடுதல் உள்ளவங்களுக்கு அப்படி மனசு ஓடும். ஆனால் நிகழ்ச்சிகள் தயாரிப்பதற்கு கோடிக்கணக்கான ரூபாய் பட்ஜெட் போட்டு கேமரா, அதுக்கான டைரக்டர்ஸ், அப்புறம் அதில் நடிக்கிறவங்க, இப்படி நிகழ்ச்சிகளை தயாரிக்கிறதுக்கு எப்படி ஒரு உலகம் தனியாக இயங்குதோ, கலை உலகம் எப்படி இயங்குதோ, அப்படி விளம்பர உலகம் அப்படின்னே ஒன்று தனியாக இயங்குது. பல கோடி ரூபாய் புரளக்கூடிய ஒரு உலகம் இயங்குகிறது. ஏன்னா விளம்பரம் இன்றைக்கி அவ்வளவு பெரிய பாதிப்பு. த இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் த சொசைட்டி பெரிய விஷயம். அதில் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, முன்னெல்லாம் விளம்பரங்கள் யாரை குறி வச்சு எய்யப்பட்டன. அந்த குடும்ப தலைவன் பணம் வரவு செலவு யார் பார்க்குறான், பணம் செலவு பண்ணக்கூடியவன் யார், அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாப்புல அந்த குடும்ப தலைவர் அப்பா அப்படிங்கிறவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி விளம்பரங்கள் வருமா அப்போல்லாம். ஏன்னா அவர் தான் கையிலேருந்து காசு எடுத்து ஒன்று வாங்கி கொடுக்கணும். ஒரு ஐஸ் வாங்குறதா இருந்தால் கூட அப்பா காசு கொடுக்கணும். ஸோ அவரை ஃபோக்கஸ் பண்ணி அவர் டெசிஷன் மேக்கிங் பர்சனாலிட்டி, அந்த வீட்டில் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரமுடைய நபர், அவர் பாக்கெட்லேருந்து பணத்தை கரைக்கணும். அதை குறி வச்சு அந்த விளம்பரங்கள் அந்த காலகட்டத்தில் வந்து கொண்டிருந்தன அப்படின்னு எனக்கு நினைவு இருக்குது. தொலைக்காட்சியினுடைய தொடக்க காலத்தில் நாங்கள்லாம் கூட அதை ஒரே தொலைக்காட்சி மட்டுமே இருந்தபோது அதையே வேடிக்கை பார்க்குற அந்த எங்களுடைய கல்லூரி காலங்கள் பார்த்தா, ஆணுக்கு அந்த குடும்ப தலைவனுக்கு பணம் சம்பாரித்து செலவு பண்ணுறான் பாருங்கள், அவனை மகிழ்விக்கக்கூடிய வகையில் அவன் முடிவெடுக்கிற ஆளாக நபராக ஒரு நகை கடைக்கு போனால் கூட மகளுக்கு இதை வாங்கிக்குமா அப்படின்னு மகளுக்கு சொல்கிற மாதிரி, மனைவிக்கு நீ இதை வாங்கிக்க அப்படின்னு சொல்கிற மாதிரி, இல்லை அம்மாவுக்கு அன்பாக பரிசு கொடுக்குற மாதிரி, இப்படி அதாவது அந்த செலவழிக்கிற நபருடைய முக்கியத்துவம் அதை ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த விளம்பரங்கள் குறிவைக்கப்பட்டன. இதுக்கு அடுத்த சேஞ்ச் எப்போ வந்ததுன்னு கேட்டால், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மாறிச்சு. வீட்டில் டெசிஷன் மேக்கிங், அதாவது பர்ச்சேசிங் பவர் உள்ளவங்க, வாங்கலாம் அப்படிங்கிறத முடிவெடுக்கக்கூடியவங்க பெண்களாக மாறினாங்க. அப்போ பெண்கள் பயன்படுத்துகிற பொருள்களை பற்றிய விளம்பரங்கள், வாஷிங் மிஷின், மிக்சி, கிரைண்டர், ஜுவல்லரி எல்லாமே பெண்கள் முக்கியத்துவம் இதை வாங்கணும் அப்படிங்கிற முடிவை அவங்க எடுக்கிறாங்க. ஃபேஷன் துணிமணிகள் அப்படிங்கிற மாதிரி பெண்களை மையப்படுத்தி அந்த விளம்பரங்களில் வந்தது. ஒரு சோப்பு விளம்பரத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப முன்னாடி ஆண்களை மையப்படுத்தின விளம்பரமாக இருக்கும். அப்புறமா ஒரு பெண் ரசித்து குளிக்கிற மாதிரியான அந்த விளம்பரங்கள் வர ஆரம்பிச்சது. பெண் குழந்தைக்கு ஒரு சோப்பு போட்டு விட்டாலே அவள் பல ஆண்களை எதிர்க்கக்கூடிய வீரமாக கராத்தே எல்லாம் தெரிஞ்ச ஒரு பொண்ணு மாதிரி மாறுவா அப்படின்னு மனசில் ஒரு கருத்தை பதிவிக்கிற மாதிரி, எல்லோரும் கேட்ட உடனே ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி விளம்பரங்கள் வர ஆரம்பிச்சது. பெண்கள் அவங்க டெசிஷன் மேக்கிங்காக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தில் இப்போ விளம்பர உலகத்தில் பெரிய ஷிஃப்ட்டு நடந்திருக்கு, மாறுதல் நடந்திருக்கு. அதை எவ்வளோ பேர் கவனிச்சிங்கன்னு எனக்கு தெரியல. என்ன, குழந்தைங்க தான் டார்கெட். 10 வயசு, 8 வயசு, 9 வயசு, 5 வயசு, 6 வயசு குழந்தைங்க தான் இப்போ விளம்பர உலகத்தினுடைய டார்கெட், குறி. இந்த மாற்றத்தை எவ்வளோ பேர் கவனிச்சிங்க விளம்பரங்களில்? கவனிக்கணும். ஏன்னா வீட்லேயே பர்ச்சேசிங் பவர் இப்போ அவங்களுக்கு தான் இருக்குது. அப்பா இதை வாங்கணும், ஒரே குழந்தை இருக்குது வீட்டில், அம்மா இது கண்டிப்பாக நமக்கு வேணும், இந்த மாதிரியான கார் தான் நமக்கு இருக்கணும், இந்த மாதிரியான ஒரு மிஷின் நம்ம வீட்டில் இருக்கணும், இது நமக்கு வேணும், இந்த ஜுவல்லரி எனக்கு வேணும், இந்த ட்ரெஸ் எனக்கு வேணும்
அப்படின்னு அந்த குழந்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி அந்த விளம்பரங்கள் மாறி இருக்குது. இது முதல் செய்தி. உங்களுக்கு நீங்கள் கவனித்து பாருங்கள், அந்த சேஞ்ச் என்னன்றதை புரிஞ்சுக்குவீங்க. இப்போ எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா வீட்டில் யார் வாங்கும் சக்தியோடு இருக்கிறாங்களோ அவங்கள குறி வச்சு விளம்பரம் வருங்கிறது அதில் இருக்கிற கிராமர் மாறி இருக்குது. விளம்பர உலகத்தில் இருக்கிற கிராமர் மாறி இருக்குது அப்படிங்கிறதோட நான் நிறுத்திக்கிறேன். இப்போ நான் அடுத்து எதை நோக்கி போகிறேன்? இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு விளம்பரம் பார்த்தேன். எப்படின்னா, ஒரு குழந்தை மனசை எப்படி அந்த குழந்தை மனசில் ஒரு விதையை தூவுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து பார்க்கணும். ஒரு 8 வயசு 9 வயசு மதிக்கத்தக்க ஒரு பொன் குழந்தை விளம்பரத்தில் காட்டுறாங்க. ஒரு 28-30 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி. அதாவது போன தலைமுறை இந்த அடுத்த தலைமுறைக்கு நகர்த்துது முக்கியத்துவத்தை தான் அதில் இருக்கிற அந்த அளவுக்கோல். போன தலைமுறை இந்த தலைமுறைக்கு டீச் பண்ணுது எப்படி அப்படின்னு. எல்லாரும் போய் வாங்குகிற அந்த கடையில் போயா நீயும் துணி வாங்குற? முதல் கேள்வி நல்ல நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். என்ன, நீ எல்லாரையும் மாதிரி சமமான ஆள் இல்லை. முதல் விதை, யூ ஆர் சுப்பீரியர். நீ எல்லாத்தோட ரொம்ப பெரிய ஆள். அதாவது சமத்துவம்லாம் நீ நினைக்கக்கூடாது மைண்டில். நான் சகல இந்தியர்களும் எப்படியோ அவர்களோடு நானும் ஒரு சகா இந்திய, அதெல்லாம் நீ நினைக்க, நீ பெரிய ஆள் அப்படிங்கிற அந்த தாட் மைண்டுக்குள்ளே வரணும். இது முதல் விதை. இதை விஷ விதையாக கூட எடுத்துக்கலாம் என்னுடைய அபிப்பிராயத்தில். நாம் எல்லாரையும் மாதிரி சராசரியான மனிதன் அப்படிங்கிற ஒரு குணம் இருக்கிறதுலேருந்து எல்லாரும் போய் துணி வாங்குற அந்த கடையில் போய் நீயும் துணி வாங்குற அப்படின்னு கேட்பாங்க அந்த 28 வயசு பொம்பளை. உடனே இந்த 8-9 வயசு குழந்தை முகத்தில் ஒரு ரியாக்ஷன் வரும். அதை எடுப்பாங்க. நீங்கள் விளம்பரத்தில் யூஸ் பண்ணுற லைட்டிங், மேக்கப்பு, ஃபோட்டோ கேமரா ஆங்கிள், அதெல்லாம் ரெகுலரான ஃபிலிமில் சீரியலில் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. எக்ஸலண்ட் ஃபோட்டோகிராஃபி, எக்ஸலண்ட் லைட்டிங், இதெல்லாம் வந்து மற்ற எல்லாத்த விட அப்படியே. ஏன்னா ஒரு 10 நிமிஷம் சொல்ல வேண்டிய விஷயத்த 10 செகண்டில் சொல்லணும். அதனால் அந்த எடிட்டிங், அந்த கேமரா, அந்த லைட்டிங், அதெல்லாம் விளம்பரத்தில் பல கோடி செலவு பண்ணி அதை பிரமாதமாக பண்ணுவாங்க. இது ஒரு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி. இந்த குழந்தை முகத்தில் ஒரு ரியாக்ஷன் வரும். அந்த ரியாக்ஷன் அதாவது ஒரு அலட்சியமாக, அது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு அலட்சியமாக. இன்னொரு விளம்பரம் பார்த்துருக்கீங்களா? சின்ன குழந்தைக்கு பெரிய ஆள் மேக்கப் போட்டு அவங்க பேசுகிற மாதிரியே பண்ணுவாங்க. அதுக்கு தாடி வச்சு விடுறது, அந்த குழந்தைக்கு பெரிய ஆளோட மாதிரி கண்ணாடி போட்டு விடுறது, பெரிய ஆள் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறது, சின்ன பசங்களை, சின்ன ஆட்களை. இப்போ என்ன தெரியுங்களா, அந்த குழந்தைங்க மனசில் அது அழுத்தமாக பதிஞ்சிடும். இந்த பொருள் தான் நம்ம வாங்கணும். இப்போ முதல் கருத்தாகி போச்சு பாருங்க. நான் அந்த ஒரே விளம்பரத்தை பிடிச்சி நான் நூல் பிடிச்ச மாதிரி போகிறேன். எல்லோரும் வாங்குகிற சாதாரணமான கடையிலையா நீ வாங்குற அப்படின்னு அந்த குழந்தை நினைக்க, நாம் சாதாரணமான ஆள் இல்லை, அசாதாரணமான ஆள். அதாவது வானத்திலேருந்து அப்படியே இறகு முளைச்சி தேவதையாக இந்த பூமிக்கு வந்த ஒரு ஆள். எல்லோரும் துணி வாங்குகிற கடையில் நாமளும் வாங்கிட்டா நம்ம கௌரவம் வந்து குறைஞ்சி போயிடும். நம்ம வந்து ரொம்ப பெரிய ஆள், வேறு அது யாரும் வாங்காத ஒரு இடத்துலேருந்து வாங்கணும். மைண்ட் செட். நீங்கள் யோசிப்பீங்க இதெல்லாம் வந்து விளம்பரத்தில் இருக்கான்னு. இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும். ஒரு விளம்பரம் உங்கள் மனதுக்குள் அது உங்களோடு ஒன்றுமே பேசாமல் ஓர் எண்ணத்தை உங்களுக்குள் விதைத்து விடும். அது வந்து உங்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்திடும். அது என்னென்ன பண்ணுங்கிறதுலாம் சாதாரணமான விஷயம் இல்லை. இப்போ இந்த விளம்பரத்தை எப்படி வச்சுங்க. இன்னொன்று சொல்கிறேன். ஒரு நல்ல கோட் சூட் போட்டு ஒரு இளைஞன் வர்றான். அதாவது அல்ட்ரா மாடர்ன். இந்த கூலிங் கிளாஸ் என்ன, அவனுடைய கோட் என்ன, டை என்ன, அவன் போட்டிருக்கிற பேண்ட்டு, ஷூவு, அந்த எல்லாமே அல்ட்ரா மாடர்ன். அந்த மாதிரி ஒரு இளைஞன் வரும்போது அந்த இளைஞனை பார்த்து ஒரு அழகி பெருமூச்சு எறிகிறான். அப்படியே அவள் உதட்டை கடித்து, அந்த லிப்ஸ்டிக் போட்ட உதட்டை கடித்து அவன் பெருமூச்சு எறிகிற காட்சியோடு அந்த விளம்பரம். அப்படியே அந்த அந்த இளைஞன் என்ன பண்ணுவான், அப்படி டக் டக்குன்னு ஒரு தட்டி அப்படியே ஒரு சிகரெட்டை எடுத்து அப்படியே பற்ற வைப்பான். அப்படியே அந்த புகையை அப்படியே விடுவான். அவள் அப்படியே பெருமூச்சு விடுவாள். சிகரெட்டு பிடிக்க முடியலையேன்னு பெருமூச்சு இல்லை, இவனை பிடிக்க முடியலையே அப்படின்னு பெருமூச்சு விடுறதா அந்த விளம்பரம் வந்து வரும். இப்போ இந்த விளம்பரம் என்ன பண்ணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்னைக்காவது ஒரு வாய்ப்பு வந்து நீங்கள் கோட் சூட் போட்டு ஒரு வசதியான ஒரு ஆளாக நீங்கள் மாறக்கூடிய அல்லது ஒரு பெருமை மிக்க ஒரு மனிதராக ட்ரெஸ் பண்ணுற விடும்போது இந்த விளம்பர காட்சி உங்களுக்குள்ளே போயிருக்கும். உங்கள் ஆழ் மனசுக்குள்ளே போய் டெபாசிட் ஆகி உங்களை அந்த பர்சனாலிட்டியாக மாற்றிருக்கும். உங்களை அறியாமையே நீங்கள் சிகரெட்டை பற்ற வைப்பீங்க.
உங்களுக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், வேணும்னு இருக்கலாம், வேண்டாமல் இருக்கலாம். பட் இது என்ன பண்ணியிருக்கோம், எங்கோ இருந்தவங்கள எங்கேயோ நகர்த்திருச்சு. ஏன்னா அந்த காட்சி அது அப்போ தான் அது முழுமை பெறும். நீங்கள் எத்தனை ட்ரெஸ் போட்டாலும், கூலிங் கிளாஸ் போட்டாலும், ஷூ போட்டாலும், டை போட்டாலும் நீங்கள் முழுமை அடையலை. அந்த சிகரெட்டை பற்ற வைக்கிற போது தான் நீங்கள் முழுமை அடையிறீங்க. ஒரு சிகரெட்டோட விளம்பரம் அப்படி இருக்கும். அவங்க டார்கெட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க தீர்மானம் பண்ணிட்டாங்க. உங்களை என்ன பண்ண வைக்கணும் அப்படிங்கிறத அவங்க தீர்மானம் பண்ணிட்டாங்க. அந்த விளம்பரத்தை நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் சொல்லுங்க, விளம்பரத்தை நாங்கள் அதிகம் பார்க்க மாட்டோம், அந்த கதையே ஆகாது. லேட்டஸ்ட்டாக ஒன்று போட்டிருந்தா பார்த்தீங்களா, ஒரு குழந்தை ஒரு டைட்டில் மியூசிக் கேட்ட உடனே, ஒரு சீரியலோட டைட்டில் மியூசிக் கேட்ட உடனே பரபரப்பாக அப்படி இப்படி இப்படி திரும்பும் அப்படின்னு போட்டிருக்குறேன். அந்த குழந்தை சின்ன குழந்தைய 10 மாதத்து குழந்தை இந்த ஒரு சீரியலோட டைட்டில் மியூசிக் கேட்ட உடனே திரும்பும். அதே மாதிரி விளம்பரங்களில் வர்ற மியூசிக்கை குழந்தைங்க ரசித்து கேட்கும். அப்புறம் விளம்பரம் ஏன் கவருதுங்கிறதுக்கு ஒன்று சொல்லட்டுமா? இப்போது தொடர்ந்து என்னை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சலிப்பும் போர் அடிக்கும். நான் ஒன்று எனக்கு தெரியும், உண்மை எல்லாமே தெரியும். கட் பண்ணி வெவ்வேறு முகம், வெவ்வேறு லைட்டிங்கில் டக்கு 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 டக்குன்னு மாறிச்சுன்னு வச்சுங்க, இந்த மனசு அப்படியே இருக்கும். இந்த மனசுக்கு ஒரு பைத்தியம் உண்டு. எப்படின்னா ஒன்றையே பார்த்தா சலிப்பு வந்துடும். இப்போ தாலாட்டுங்கிறது என்ன, ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மா அந்த மைண்டை அப்படியே வித்ரா பண்ணிட்டே வந்து தூங்க ஆரம்பிச்சிடும். ஒரே சவுண்டு அப்படியே அது வித்ரா பண்ணி அப்படியே அந்த மைண்டு தூங்க போயிடும். பிடிக்காது மைண்டுக்கு. அது வெவ்வேறு சவுண்டு, வெவ்வேறு கலரிங், வெவ்வேறு லைட்டு. விளம்பரங்களுடைய அழகு என்ன, கலர்ஸ், வெவ்வேறு கலர் கண்ணுக்கு. அதுவும் எப்படி ஒரு செகண்டுக்கு ஒரு கலர். ஏன்னா ஒரு பகுதியை காட்டுவான், இன்னொரு பகுதியை காட்டுவான், வேறு ட்ரெஸ் பண்ணவங்க வருவாங்க, வேறு நகை போட்டவங்க வருவாங்க, லைட்டிங் மாறும், பளிச்சுன்னு ஒரு விதவிதமான லைட்டிங் மாறும். ஸோ விளம்பரத்தை பார்க்காம இருக்க முடியாது. விளம்பரம் உங்களுக்குள்ள ரிஜிஸ்டர் ஆகாமல் இருக்கவே முடியாது. இப்போது அந்த முதல் விளம்பரத்துக்கு வாங்க. எப்படி எல்லோரும் வாங்குகிற கடையிலையா நீ வாங்குற போட்டு அந்த குழந்தை முடிவு பண்ணு, வாங்கப்படாது. அப்போ எங்கே வாங்கணும்? உடனே விதவிதமாக ட்ரெஸ் பண்ணி டக்குன்னு அந்த ஒரு விளம்பரத்துக்குள்ளே ஒரு 15 ட்ரெஸ்ஸு அவங்க மாற்றின அந்த காட்சியை காமிச்சு அப்படியே அந்த குழந்தை மைண்டில் வந்து நிறைய ட்ரெஸ் பண்ணணும். அந்த இடத்துல தான் வாங்கணும். ஏன்னா அதுதான் நமக்கு உண்மையிலேயே விதவிதமான ஆடை அணிகலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது. நீங்கள் சீல் போட்ட மாதிரி உள்ளே போய் உட்காந்துக்கும். இதில் எனக்கு என்ன நஷ்டம்? ஒன்று, மற்றவங்க மட்டும் நான் ஒஸ்திங்கிற ஒரு தாட் வந்து விழுந்துடும். விஷ விதை. மற்றெல்லாம் சாதாரண அப்படிங்கிற ஒரு கருத்து, நான் ரொம்ப வசதி அப்படிங்கிற எண்ணம். இப்படி செலவு பண்ணணும், 1க்கு 10 செலவு பண்ணணும் அப்படின்னு அந்த மனசுக்குள்ளே ஒரு விதமான இது. ஜெர்மனுடைய சான்சலர் அந்த அம்மா ஓய்வு பெறா, எப்பவும் ஒரே டைப்பில் ஒரே சிம்பிள் சூட்டில் இருப்பாள். அவளை கேட்குறாங்க, என்ன நீங்கள் இந்த ஒரே சூட் தான் திரும்ப திரும்ப போடுறீங்க அப்படின்னு. அவள் பதில் என்ன தெரியுங்களா? நான் இந்த நாட்டுக்காக வேலை பார்க்குற ஒரு நபர். நான் ஒன்றும் மாடல் அழகி இல்லை, விதவிதமான ட்ரெஸ் பண்ணி என்னை காமிச்சிக்கிறதுக்கு, வெவ்வேறு ட்ரெஸ்ஸில் என்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் ஒன்றும் மாடல் அழகி இல்லையே. நான் பார்க்குற வேலைக்கு இந்த ட்ரெஸ் எனக்கு போதும். ஜெர்மனுடைய சான்சலர், உலக புகழ்பெற்ற பெண்மணி சொன்ன வார்த்தை. அப்போ எப்படிப்பட்ட விஷ விதையும் நம்ம போடுறோம் பாருங்கள். விதவிதமான ட்ரெஸ் எல்லாம் பண்ணுறவங்க தான் ரொம்ப பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்டில் கொண்டு போய் போடுறோம். இந்த விளம்பரங்கள் ஆழ மனதுக்குள் செய்கிற வேலை சாதாரணமான வேலை இல்லை. நீங்கள் என்ன நம்புறீங்களோ அதானே. கிளியோபாட்ரா படம் எடுத்தான் சார். கிளியோபாட்ரா படத்தில் ஜூலியஸ் சீசர் படம் எடுத்தான் சார். இந்த ஜூலியஸ் சீசர் படத்தில் கிளியோபாட்ரா வந்து நகை போடுவான். நீங்கள் நிஜமாகவே காஸ்ட்லியான நகை எலிசபெத் டெய்லர் நடிகை அவளுக்கு போட்டாங்க. இப்போ அந்த மாதிரி வரும்போது 90% சினிமா கம்பெனியெல்லாம் டூப்ளிகேட் நகை தான் போடுவாங்க. போனால் போகுது அப்படின்னு ஏதாவது கவரிங், வைரம்னா அதுக்கு கண்ணாடி, அப்படி டூப்ளிகேட் நகை போடுவாங்க. ஆனால் அந்த படத்தில் அவன் என்ன பண்ணிட்டான், ஒரிஜினலாகவே பல கோடி ரூபாய் மதிப்புடைய நகைகளை எலிசபெத் டெய்லருக்கு, கிளியோபாட்ராவா நடித்தவளுக்கு போடுறான். அப்போ கேட்டாங்க, எதுக்கு வேண்டாத வேலை, எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணணும்? இது என்ன ஜனங்களுக்கு தெரியவா போகுது? வெளியிலேருந்து பார்க்குற ஜனங்களுக்கு இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு தெரியவா போகுது? ஏன் இவ்வளோ செலவு பண்ணுறீங்க? அந்த படம் எடுத்தாலும் சொன்னான் சார், அதை போட்டுக்கிட்டா பாரு எலிசபெத் டெய்லர், அவளுக்கு தெரியும் இது எத்தனை ஆயிரம் கோடிங்கிறது அவளுக்கு தெரியும் போட்டிருக்கிறது. அப்போ அவளுக்குள்ள ஒரு பெருமிதம் வரும் பாரு. அந்த கிளியோபாட்ராவா அவள் வந்து அந்த காட்சி நிற்கும் போது, இது மேக்கப்பில் வராது தம்பி, லைட்டிங்கில் வராது தம்பி, எதுலேயும் வர முடியாத ஒரு பெருமிதமான ஒரு உணர்வு. நம்ம இவ்வளோ கோடி ரூபாய் நகை போட்டிருக்கிறோம் அப்படிங்கிற போது எலிசபெத் டெய்லருக்குள்ளேருந்து ஒரு பர்சனாலிட்டி வெளிப்படும் பற்றியா, அதுக்காகத்தான் இவ்வளோ செலவு பண்ணணும். இப்போ நம்ம ஆழமான எதை நம்பிக்குதோ அப்போ நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும்.
அதனால் என்ன பண்ணிடுறாங்க இந்த விளம்பரங்களில், அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை நோக்கி நம்மளை நகர்த்திடுறாங்க. ஒரு சஜஷன், ஆட்டோ சஜஷன், ஒரு விதமான ஹிப்னடைஸ் பண்ணிடுறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் விளம்பரங்கள் அவை வெறும் விளம்பரங்கள், நம்மை அளவுக்கு மீறி அவை ஊடுருவக்கூடாது என்ற எண்ணம் குழந்தைகளுக்கு வரும்படியாக பார்த்து கொள்வது நல்லது.